வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 4 பார்த்துட்டு இருக்கோம். அதானே யூனிட் 4 7th சயின்ஸ்ல. ஸோ போன கிளாஸ்ல இந்த அட்டாமிக் தியரிஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அணு கொள்கை, அதாவது அணுவை எந்த மாதிரிலாம் ரூதர்ஃபோர்ட் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற 3 சயின்டிஸ்ட பத்தி நம்ம படிச்சோம். டால்டனுடைய அணு மாதிரி, தாம்சனுடைய அணு மாதிரி. அதுக்கு நான் நோட்ஸ் மாதிரி ஒரு பிடிஎஃப், இந்த ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உங்களுக்கு காமிச்சேன், ஞாபகம் இருக்கும். அந்த நோட்ஸ் எழுதிருப்பீங்க. இன்னைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த டாபிக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வச்சிருக்கேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா நோட்ஸ் எடுக்க அழகா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ என்ன, அதுல ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, நான் இங்கிலீஷ்ல எடுத்திருப்பேன், தமிழ்ல நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்தா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல எடுத்து ஒரு லாங்குவேஜ் சொல்றது ஈஸி. அதனால இங்கிலீஷ்ல எடுத்துட்டு தமிழ்ல சொல்வேன். ஸோ அதுதான் நம்ம பார்க்கலாம். சரியா? அண்ட் இந்த கிளாஸ் முடியும் போது லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் யூனிட் டெஸ்ட் மெஷர்மெண்ட் போன வீக் வைக்கல. ஸோ இந்த வீக் அந்த மெஷர்மெண்ட் டெஸ்ட் நம்ம எழுத போறோம். ஓகே, திஸ் ஆர் த டுடே ப்ரோக்ராம். ஓகே, ரைட். சரி, நம்ம நம்ம அடிப்படை அணுத்துகள்கள் அப்படிங்கிற என்னன்னு போயிடலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்படி ஒரு பேனா இருக்கு, இவ்வளவு பென்சில் இருக்கு, கல் இருக்கு, இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அணு அப்படின்னு தெரியும், ஆட்டம் இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த ஆட்டத்துக்குள்ளேயும் அடிப்படையான சில துகள்கள் இருக்கு அப்படிங்கறது லேட்டரா கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவுதான். புரியுதா? அந்த ஆட்டம் அணுக்குள்ளேயும் சில அடிப்படையான துகள்கள் இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அனைத்து தனிமங்கள், நம்ம தனிமங்கள் அப்படின்னா நம்மளை சுத்தி எல்லாமே தனிமங்கள் நிறைய இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல, நம்ம சுவாசிக்கல தனிமங்கள் இருக்கும், உங்களுக்கே தெரியும். சோ atoms of the all elements are made up of smaller components அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம சுத்தி இருக்க தனிமங்கள் இருக்குல்ல, இந்த தனிமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதனால ஆக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், அப்புறம் நியூட்ரான் அப்படிங்கிற ரொம்ப ஸ்மாலர் காம்பனன்ட்ஸால ஆக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது எப்போ லேட்டரா தான் கண்டுபிடிச்சாங்க. நியர்லி பாத்தீங்கன்னா 20th செஞ்சுரியில தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேவா? ரைட். சோ இது தமிழ்ல இதை சொல்றேன். 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட கண்டுபிடிப்புகள் அனைத்து தனிமங்களின் அணுக்களும் மிகச்சிறிய அணுக்கூறுகளான எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரானும் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு தெரியும், ஹைட்ரஜன் அணு தெரியும், எலக்ட்ரான் பாக்குறீங்க, கார்பன் அணு, சரிங்களா, கார்பன் ஆட்டம் எலக்ட்ரான் பாக்கீங்க. ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்ல, பேர் தான் வேற. கார்பன் ஹைட்ரஜன் பேர் தான் வேற, ஆனா எலக்ட்ரான் எந்த வித்தியாசம் இல்ல. எலக்ட்ரானுடைய அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு. எலக்ட்ரானுடைய மதிப்பு, வேல்யூ மாறும். சரிங்களா? சார்ஜ் அதெல்லாம் இன்னும் டெப்தா நல்லா படிப்பீங்க. சரி, அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அனைத்து தனிமங்களின் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒத்த பண்புகளை கொண்டுள்ளன. இதே மாதிரி எப்படி எலக்ட்ரான்கள் டிஃப்ரெண்டா இல்லையோ, அதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸோடைய புரோட்டான் மற்றும் நியூட்ரான், சரிங்களா, புரோட்டான் நியூட்ரான் தமிழ்லயும் அதே ப்ரொனவுன்ஸ் வரும். சோ ஒத்த பண்புகளை பெற்றுள்ளன, சேம் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. சரியா? ஓகே. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் அடிப்படை துகள்கள். இப்ப புரியுதா? அடிப்படை துகள்கள்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சா ஓகேவா? சப் அட்டாமிக் மாலிகூல்ஸ் அதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதை லேசா ஒரு லைன் தான் சொல்லியிருக்கேன். இப்ப இன்டெப்தா பாக்குறதுக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் தனித்தனியா பார்க்கணுமா, அதை நான் ஹிண்டாவே எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். சோ அதே நீங்க அழகா படிச்சிடலாம். ஓகே, தமிழ்ல உள்ளவங்க வீட்டுக்கு போயிட்டு அது தமிழ்ல உள்ள நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சப் அட்டாமிக் மாலிகுல், அடிப்படை, நம்ம அணுவோட அடிப்படை அணுத்துகள் பார்க்க போறோம். ஸோ பார்ட்டிகல் தட் மேக் அப் த ஆட்டம் ஆர் கால் சப் அட்டாமிக் மாலிகுல்ஸ். இப்போ நான் சொன்னா எதுலாம் ஆட்டத்தை மேக் பண்ணக்கூடிய அந்த சப் அட்டாமிக் மாலிகுல் எதுலாம்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். கீழே அந்த டயக்ராம் தெரியுது பாருங்க. ஆட்டம்ஸ் போட்டு எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், நியூட்ரான். இன்னும் டெப்தா இருக்கு, எலக்ட்ரான்ஸ்குள்ளேயும் புரோட்டான்ஸ்குள்ளேயும் இருக்கு. பட் அது நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க. பட் இதுதான் நம்ம மெயினா இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அணுக்கள் அப்படிங்கிறது எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் ஆனவை. ஓகே. இப்ப ரெண்டாவது, இப்ப புரோட்டானை பத்தி பார்க்க போறோம். புரோட்டானுக்கு சிம்பிள் என்ன போட்டிருப்பாங்கன்னா பி அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஸ்மால் பி போட்டிருப்பாங்க. சோ இதுல இங்கிலீஷ்ல 3 பாயிண்ட் எழுதுனா தமிழ்லயே அதை சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன். சோ புரோட்டான்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். அதாவது புரோட்டான்கள் என்பவை என்ன அப்படின்னா ஒரு நேர் நேர் மின்னூட்டம் மதிப்பு கொண்டது. சரிங்களா? நேர் மின்னூட்டம் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்களா, அதுல நேர் மின்னூட்டம் மதிப்பு கொண்டதுதான் புரோட்டான், பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். ஓகே.
ரெண்டாவது பாருங்க, லொகேட்டட் த நியூக்ளியஸ். இந்த நேர்மின்னூட்டம் அந்த துகள்கள் இருக்குல்ல, இது எங்க பாத்தீங்கன்னா அணு இருக்கும். அந்த அணுல அணுக்கரு இருக்கும். உட்கரு அப்படிம்பாங்கல்ல, தமிழ்ல சில புக்ல உட்கரு போட்டிருப்பாங்க, சில இதுல பாத்தீங்கன்னா அணுக்கரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? நியூக்ளியஸ் அப்படிங்கறதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? நியூக்ளியஸ் தான் அது பேரு. ஓகேவா? சோ அதுலதான் என்ன இருக்கும்னா புரோட்டான் இருக்கும். ஓகேவா? புரோட்டான்கள் என்பவை அணுக்கருவினுள் அமைந்துள்ள நேர்மின்னூட்ட பெற்ற துகள்கள். இது ரெண்டாவது பாயிண்ட் கிளியரா இருந்துச்சு பாத்தீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு இதை படிச்சலாம். மூணாவது பாயிண்ட் பாருங்க, சேம் மேக்னிட்யூட் as that of electrons நெகட்டிவ் சார்ஜ். அதாவது எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ் இருக்கோ, என்ன வேல்யூ இருக்கோ, அதே வேல்யூ தான் புரோட்டானுக்கு இருக்கும். ஓகேவா? ஒரு அணுன்னு எடுத்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே தான் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கும். அணுக்கு மட்டும் இல்லாம ஜென்ரலாவே எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் பாத்தீங்கன்னா சேம் வேல்யூ, சமமான மதிப்பு. தமிழ்ல சொல்றேன், நேர் மின்னூட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர் மின்னூட்ட மதிப்புக்கு சமமாகும். சரிங்களா? அது வேல்யூ ஒன்று இருக்கு, 1.6 × 10⁻¹9 அப்படின்னு இருக்கு. அது இப்போ பார்க்க வேண்டாம், நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூ தான் ரெண்டுத்துக்கும். ஆனா இதுல புரோட்டானுக்கு பிளஸ் போடணும், அதுல மைனஸ் போடணும். சரிங்களா? இப்போ -x + x, எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஆனா மைனஸ் பிளஸ் அப்போ வேற வேற வேல்யூ, அதாவது வேற வேற வேல்யூ கிடையாது, அதாவது அந்த சைன் மட்டும் வேற வேற. அதே மாதிரி தான் புரோட்டானுக்கு பாசிட்டிவ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ். சரிங்களா? ஆனா ரெண்டுத்துக்கும் சேம் மேக்னிட்யூட், சமமான மதிப்பு கொண்டவை. ரைட். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நியூட்ரான். என் ஸ்மால் என் போடணும், தமிழ்ல நியூட்ரான்கள். இன்சைட் த நியூக்ளியஸ், இது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா அணுக்கருவினுள் தான் இருக்கும். டஸ் நாட் ஹேவ் எனி சார்ஜ். இதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வித மின் சுமையும், அதாவது மின் சுமைனா சார்ஜ் தான் சொல்றாங்க, மின் சுமை இல்ல. மூணாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எக்ஸப்ட் ஹைட்ரஜன் தட் இஸ் புரோட்டியம் அப்படின்னு போட்டுப்பாங்க. நியூக்ளியஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் கண்டெயின் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஹைட்ரஜன் தவிர, அதாவது ஹைட்ரஜன்லயும் பாத்தீங்கன்னா புரோட்டியம் ஒண்ணு உண்டு. அதுலயும் அந்த ஐசோடோப் எல்லாம் பின்னாடி படிப்போம். அந்த புரோட்டியத்தை தவிர மத்த எல்லா ஆட்டத்திலையும் நியூக்ளியஸ்ல நியூட்ரான்ஸ் உண்டு. சரிங்களா? புரோட்டியத்தில் மட்டும் கிடையாது. சரி, தமிழ்ல சொல்றேன், எவ்வித மின்சுமையை கொண்டிருக்கவில்லை. ஹைட்ரஜன் தவிர அனைத்து அணுக்கருக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளன. சரிங்களா? அனைத்து அணுக்கருக்களும், எல்லா ஆட்டத்தோடய இந்த நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் இருக்கும். எதுல இருக்காது? எக்ஸப்ட் ஹைட்ரஜன், அதுல மட்டும் இருக்காது அப்படிங்க. ஓகே. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு போங்க. அதாவது நிறைய பெரிய, நீங்க பெரிய ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் நிறைய இடத்துல அந்த நியூக்ளியான்ஸ் நியூக்ளியான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நியூக்ளியான்ஸ்னா என்ன அர்த்தம்னா நியூட்ரான் பிளஸ் புரோட்டான், அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றக்கூடிய ஒரே ஒரு டேம். சரிங்களா? தமிழ்லயே அதான் நியூக்ளியான்ஸ் அப்படின்னே சொல்லுங்க. நியூக்ளியான்ஸ் நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணி, இதுதான் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், அது எல்லாம் சேர்ந்ததான் நியூக்ளியான்ஸ். அப்போ நியூட்ரான் உங்களுக்கு புரிஞ்சுதா? குட். இப்போ தேர்ட், இப்போ எலக்ட்ரான் பத்தி பார்க்கிறோம். எலக்ட்ரான்கள். ஓகேவா? ரைட். சோ இப்போ எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன? நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். தட் இஸ் இவை எதிர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள். ஓகேவா? இது எதிர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள். இவை பாத்தீங்கன்னா அணுக்கருவை சுற்றி சுற்றி வரும். ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில், எல்லா வட்டப்பாதையிலும் வராது, குறிப்பிட்ட வட்டப்பாதையில வரும். நம்ம அணு மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த வார்த்தையை படிச்சோம். சும்மா எல்லா வட்டத்திலும் சுத்தாது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில சுத்தும். ரைட்டா? சோ ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இந்த ஒரு ஸ்பெசிஃபைடு ஆர்பிட். சரிங்களா? அப்படி ஹிண்ட்னால எப்படி அழகா எழுதியிருக்கேன், ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு போட்டு. சோ இங்கிலீஷ்ல உள்ளவங்க, நீங்க இப்ப இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னா இந்த இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லைன்னா இதை அப்படியே நீங்க எழுதியோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட படிக்கிறதுக்கு. தமிழ்ல உள்ளவங்களுக்கு நான் எப்படி சொல்றேன், எப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சொல்றோமோ அதே மாதிரி நீங்க 1 2 போட்டு எழுதிக்கோங்க. ஏன் சார் நான் செவன்த்துக்குலாம் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, சின்ன கிளாஸ் கூட நோட்ஸ் எடுக்கணும். நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு பெரிய புக்கை வச்சு படிச்சுட்டு அந்த புக்கை தூர போடுறதுக்கு ஒரு நோட் எடுத்து செவன்த் சயின்ஸ் அப்படின்னு போட்டு அந்த டேம் 1 டேம் 2 டேம் 3 இதெல்லாம் நோட்ஸ் மாதிரி எடுத்து அந்த இந்த ஒரு நோட்டை மட்டும் பத்திரமா வச்சுக்கலாம். உங்களுக்கு புக்கு கிளியலாம், புக்கை நீங்க மத்தவங்க கொடுக்கலாம். ஆனா அந்த நோட்ஸ் யார்ட்டையும் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்க தம்பிக்கோ தங்கச்சிட்டோ கொடுக்க வேண்டிய இருக்கு. அப்ப இந்த நோட்ஸை, ஏன்னா இப்போ எக்ஸாம் படிச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கலாம் பாத்தீங்கன்னா செவன்த் சயின்ஸ் சிக்ஸ்த் சயின்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மறந்துருக்கும், இதுலதான் பேசிக்ஸ் இருக்கு, அதனால எல்லாத்தையும் படிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நோட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுல எலக்ட்ரான்ல மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நெக்லிஜிபிள். நெக்லிஜிபிள்னா அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு பெரிய இது கிடையாது, அதாவது புறக்கணிக்கத்தக்கதுன்னு அர்த்தம். சரியா? அதாவது தமிழ்ல சொல்றேன், இப்போ புரோட்டான் நியூட்ரான் அதோடைய மாஸ், அதோடைய நிறை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோடைய நிறை பாத்தீங்கன்னா புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது, அது நெக்லிஜிபிளா இருக்கும்.
சரிங்களா? அப்போ இதுல இருந்து என்ன தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அணுவோட நிறை பாத்தீங்கன்னா அந்த அணுக்கருவினுள் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் நிறை மட்டுமே சார்ந்திருக்கும். ஒரு ஆட்டத்தோடைய மாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டத்தோடைய நியூக்ளியஸ்ல இருக்குல்ல, நியூக்ளியஸ் 2 பேர் இருப்பாங்க. நியூட்ரான், புரோட்டான். இந்த 2 பேரோட மாஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எலக்ட்ரானோட மாஸ டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா எலக்ட்ரானோட மாஸ் அந்த அளவுக்கு பெருசு இல்ல. ரொம்ப ரொம்ப கம்மி. ஏற்கனவே புரோட்டானோட மாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் பார்ப்பீங்க. எலக்ட்ரான் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். சரியா? ஓகே. அண்ட் 4th பாயிண்ட் பாருங்க. The total negative charge of all the electrons outside the nucleus is equal to the total positive charge on the nucleus அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அணுக்கரு அப்படின்னு சொல்லிட்டோம். அணுக்கருவை சுத்தி எலக்ட்ரான்கள் சுத்தி வரும்னு சொல்லிட்டோம். அதுதானே? சோ இப்ப நியூக்ளியாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்ப அணுக்கருவுக்கு வெளியே எலக்ட்ரான்கள் அப்படி சுத்தி வரும்போது அந்த எலக்ட்ரான்களுடைய மொத்த எதிர் மின்னோட்டத்தை பாக்குறீங்க. அதுவும் அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியான் இருக்குல்ல, அதன் புரோட்டான் மற்றும் நியூட்ரான். புரோட்டானுக்கு தான் நேர் மின்னூட்டம், நியூட்ரானுக்கு வந்து எந்தவித சார்ஜும் கிடையாது. அதனால புரோட்டானுடைய மொத்த நேர் மின்னூட்டத்துக்கு சமமா இருக்கும். இதன் காரணமாக அணுக்கள் மின் நடுநிலையுடன் காணப்படுகிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லா ஆட்டமுமே எப்படி இருக்குன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லணும். ஆட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா நியூட்ரல் சார்ஜ். இதை கூட ஒரு ஒன்னோட கேட்கலாம். ஆட்டம்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா நியூட்ரல் சார்ஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லணும். நியூட்ரல்னா அப்படின்னா என்னது? மின் நடுநிலைமை அப்படின்னு சொல்றோம். சரியா? ஏன் மின் நடுநிலைமை ஏன் நியூட்ரலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டத்துல 10 எலக்ட்ரான், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10 எலக்ட்ரான் சுத்தி வருது, அந்த நியூக்ளியஸ் சுத்தி வருதுன்னா அதே மாதிரி அந்த 10 அந்த மதிப்பு உண்டான அந்த புரோட்டான் வந்து உள்ள இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்கிறோம். சரியா? 10 புரோட்டான் அப்படின்னு இருக்கும். ஓகே. சோ இதனால அது வந்து 10 10 அப்படின்னு ரெண்டுமே சேமா இருக்கனால நியூட்ரலா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஒரு அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டு காணப்படுகின்றனவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஆட்டமும் நம்ம சோலார் சிஸ்டமும் ஒரே மாதிரி இருக்கா, அந்த மெத்தட் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஓகே. இதுல நம்ம டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமால ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா செல்கள் இருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான செல் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு வருடம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து 98% செல்கள் வந்து இறந்து புது செல்கள் உருவாகி. சரிங்களா? இருந்த போதிலும் நமது உடம்பில் ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள். ஆல்ரெடி பில்லியன் உங்க கிளாஸ் தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மில்லியன் பில்லியன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ 7 பில்லியன் செல்கள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சும்மா ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கலாமா அதே மாதிரி யூ ஹாவ் அரௌண்ட் 7 பில்லியன் ஆட்டம்ஸ் இன் யுவர் பாடி. Yet you replace about 90%, 98% of them every year. அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் சொல்லிப்பாங்க, தமிழ் பாத்தீங்கன்னா செல்லு அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா? அதனால புலம்பெயர கூடாது. செல்லுன்னே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டம் சொல்றத விட செல்லுன்னே நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். ஓகேவா? நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி இது 98% வந்து ஒவ்வொரு எவரி இயரும் பாத்தீங்கன்னா ரினியூவல் ஆகும். சரிங்களா? அடுத்து இது இறந்து அப்புறம் புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே. இப்ப இந்த 3 நோட்ஸையும் பார்த்துப்பீங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஓகே, ரைட். இப்போ போர்டுக்கு போலாம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொன்றையும் யார் கண்டுபிடிச்சா, சிம்பிள் எப்படி பண்ணும், சார்ஜ் எப்படி பண்ணும், மாஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அதை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ அதை வந்து நான் தமிழ்ல எழுதுறேன். ஓகே. ஏன்னா இவ்வளவு நோட்ஸ் இதை நம்ம சொல்லியாச்சுனால அதை தமிழ்ல எழுதுறேன். அதாவது மின் அடிப்படை துகளுடைய மின் சுமை மற்றும் நிறைய பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரோட்டான். இங்கிலீஷ்லயும் புரோட்டான் அப்படிங்கிற இதை கண்டுபிடிச்ச பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். நான் வந்து சிம்பிளா ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி இப்படி இருந்துச்சு. இங்கிலீஷ்லயும் வார்த்தை அதே தான், எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா பி, அப்படி ஸ்மால் பி யூஸ் பண்ணிக்கணும். மீன் சுமை நான் உங்களுக்கு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ +1 அப்படின்னு போடணும். சரிங்களா? நிறை பாருங்க, முக்கியமா நிறை தான். அதை பாருங்க, 1.6726 into 10⁻⁻27 27. முக்கியமா என்னது? கிலோகிராம் அல்லது தமிழ்ல பாத்தீங்கன்னா கி அப்படின்னு போடணும். சரியா? இதுதான் பாருங்க. -27 மைனஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ நமக்கு வந்து 1.6 இதுவே ரொம்ப கம்மி. இன்ட்டு 10 பவர் போட்டு பிளஸ் போட்டா கூட சரி, மைனஸ் அப்ப ரொம்ப ரொம்ப கம்மி. புரோட்டானே கம்மினா எலக்ட்ரான்கள் இன்னோட கம்மியா இருக்கும். சரிதானே? அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இது வந்து புரோட்டான். பாத்துக்கலாமா? ஓகே. இப்ப அடுத்து எலக்ட்ரான சொல்லியிருப்பாங்க.
எலக்ட்ரானிக் சிம்பிள் என்ன சொன்னேன், ஸ்மால் இ போடணும். இதை கண்டுபிடிச்ச பாத்தீங்கன்னா சர் ஜான் ஜோசப் தாம்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, சர் ஜான் ஜோசப் தாம்சன். வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி நம்ம பின்னாடி வந்தீங்க பாத்தீங்கன்னா இந்த பேரை வந்து நீங்க வந்து எலாபரேட்டா படிக்க மாட்டீங்க. எப்படி படிப்பீங்கன்னா ஜே ஜே தாம்சன் படிப்பீங்க. அதனால அதே நான் எழுதுறேன். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு புரியும். பின்னாடி 11th-லயோ 8th-லயோ படிக்கும் போது ஜே ஜே தாம்சன், அதாவது ஜான் ஜோசப் தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு சர் அப்படிங்கிறது ஒரு பட்டம். சரியா, அதனால பட்டத்தை மட்டும் எடுத்துட்டு ஜே ஜே தாம்சன் அப்படிங்கிற இதை ஞாபகம். இது ஒரு தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். ஓகேவா, டிஸ்கவரர் அப்படின்னு போடலாம். ஓகேவா, ரைட். சிம்பிள் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டேன், கண்டறிந்தவர் யாரு சொல்லிட்டேன். இப்போ மின் சுமை என்ன இருக்கும், -1. ஓகேவா, நிறை பாருங்க 9.1093 இன்ட்டு 10⁻³ நீங்க 9 பார்த்தோன்னே சார் என்ன சார் இதோட அதிகமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. 10 பவரை பார்க்கணும். 10⁻³ மைனஸ்ல பாத்தீங்கன்னா 27 விட 31 கம்மி. பிளஸ்ல பாருங்க, பிளஸ்ல பாத்தீங்கன்னா 27 விட 31 அதிகம். கரெக்டா, ஆனா மைனஸ்ல ரிவர்ஸ்ல சொல்லணும். 31 விட 27 தான் அதிகம். கரெக்டா, அப்ப இவர் தான் அதிகம், இந்த மதிப்பு தான் அதிகம், இந்த மதிப்பு கம்மி. இது வந்து எலக்ட்ரான், இதை பத்தி பார்த்தோம். ஓகே, ரைட். இப்ப நம்ம அடுத்து யார், ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, யார், நியூட்ரான். நியூட்ரானை பத்தி பார்க்கலாமா. நியூட்ரான், அந்த நியூட்ரானை கண்டுபிடித்தவர் அடிக்கடி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட கேட்கக்கூடிய ஒரு ஒன்வேர்டு, நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்வேர்ட்ல கேட்கலாம். நியூட்ரான், நியூட்ரானை கண்டுபிடித்தவர் கண்டறிந்தவர் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். சாட்விக் அப்படின்னு ஷார்ட்டா எழுதிருக்கேன். அண்ட் இதோட குறியீடு பாத்தீங்கன்னா ஸ்மால் என் அப்படின்னு போடணும். இதுக்கு மின் சுமை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஸோ 0 தான், பிரச்சனையே இல்லை. நிறை கண்டிப்பா இருக்கு, அப்படிதானே. எப்படி நம்ம புரோட்டானோட நிறை சொன்னாலும் அது கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான் இருக்கும். அதனால புரோட்டானோட நிறை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. அது பக்கத்துல போடணும். -27 அதுல இருக்க அதே -27 இருக்கனால இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஜேம்ஸ் சாட்விக் போட்டுக்கோங்க. 0 அண்ட் என் அண்ட் அதோடைய வேல்யூ. சரியா, இப்ப நீங்க 3 அடிப்படை துகள்களையும் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. சப் அட்டாமிக் மாலிகுலோட சார்ஜ், மாஸ், நிறை, சிம்பிள் எல்லாம் பாத்தீங்களா. ரைட். இப்போ அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க வீட்டுல போய் பாருங்க, ஒரு டயக்ராம் வரைஞ்சு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா, அதுதான் பார்க்க போறோம். பட் இன்னைக்கு மாஸ் நம்பர் பார்க்க போற கிடையாது, அட்டாமிக் நம்பர் மட்டும் தான் பார்க்க போறேன். அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண், அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த அணு எண், நிறை எண், அதாவது மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு மேபி இப்போ நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எடுத்துருக்கோம், அடுத்தான இயற்பியல் வேதியியல் எடுத்துருக்கோம். நீங்க வேதியில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், நான் வேதியியல் நல்லா படிக்கலாம் பார்க்கேன், எனக்கு அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசை இருந்தது, இல்ல நீங்க வேதியில பெரிய கிளாஸ்ல கத்துக்கிடும் போது ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படின்னா நீங்க இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கக்கூடிய டாபிக், தெரிஞ்சே வேண்டிய டாபிக் எது பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். சரிங்களா, அணு எண் அப்புறம் நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வார்த்தைகளை சில இடத்துல அந்த அதெல்லாம் கொஞ்சம் மாத்துவாங்க. அணு எண், நிறை எண் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், அது அந்த டாபிக் வரதான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. இது தெரிஞ்சாதான் நீங்க வந்து அந்த கெமிஸ்ட்ரியில வேதியில அடுத்தடுத்த டாபிக் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுல நிறைய டயக்ராம் வரும், அதெல்லாம் நீங்க டிரா பண்ணணும், அதுக்கெல்லாம் இதான் தெரியும். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்கேன். இப்ப எல்லா தனிமமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான எலக்ட்ரான்கள், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆனது எனில் ஒரு கார்பன் ஒரு இரும்பு அணுவில் இருந்து எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்மளுக்கே ஒரு ரைஸ் ஆகும், அப்படிதானே. அதாவது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க சார் ஒரு ஆட்டத்துல 3 பேர் தான் இருக்காங்க, எலக்ட்ரானு, புரோட்டான், நியூட்ரான். ஓகே, அப்ப இன்னொரு ஆட்டத்திலயும் அவர் தான் இருக்க போறாங்க. ஆனா ஏன் சார் இது வந்து இவர் வந்து கார்பனா இருக்காரு, இல்ல கார்பனா தங்கம் கோல்டா இருக்காரு, இவர் பாத்தீங்கன்னா வேற ஏதோ நீங்க சொல்லலாம், அப்படிதான் ஹீலியம் ஏதோ ஒன்று சம்திங் இருக்கு. 2 எலமெண்டா நம்ம வச்சுக்கலாம். எப்படி சார் இது மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வேண்டாம். ஹவு வில் a carbon atom differ from an iron atom? Further investigation led to the discovery that the number of protons inside the nucleus of atom determines what element it is அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஆரம்பத்துல சயின்டிஸ்டுக்கு இதே டவுட் தான் இருந்துச்சு, என்ன ஆமா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தானே, 3 பேரும் இங்கேயும் இருக்காங்க, அந்த 3 பேரும் அங்கேயும் தான் இருக்காங்க, அப்ப ஏன் 2 பேரும் வேற மாதிரி இருக்காங்க, அதோடைய அந்த ஒரு உருவம் அந்த இல்லைன்னா அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய பேர் தனிமம்லாம் வேற மாதிரி இருக்கலாம் ஏன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு.
ஸோ அப்பதான் ஒண்ணு தெரிஞ்சது. தொடர்ந்து அவங்க வந்து நிகழ்ந்த ஆய்வுகள் மூலம் ஒரு அணுவின் உட்கருவினுள் உள்ள புரோட்டான்கள் இருக்கா, புரோட்டான்களை அந்த தனிமத்தினை நிர்ணயம் செய்கின்றது. புரோட்டான் யாரு? அவர் தான் சொல்றாரு, இவர் இப்படிதான் இருக்கணும், இவர் இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? சோ எடுத்துக்காட்டாக என்ன சொல்லிருக்காங்க, ஒரு அணுவின் உட்கரையில் ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அத்தகைய அணு ஹைட்ரஜன் அணு. ஒரு அணுவின் உட்கரையில் 8 புரோட்டான் இருந்தால் அது ஆக்சிஜன் அணு. பாத்தீங்களா? அவ்வளவுதான். நம்மளுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை படிச்சிருந்தோம். புரோட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தேன். புரோட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை ஞாபகம் பாருங்க? இப்பதான் சொன்னேன். புரோட்டியம்னு ஒரு வார்த்தை சொன்னா, எக்ஸப்ட் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன்ல என்ன இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நியூட்ரான் இல்ல, அப்படிதானே? மத்த அந்த ஹைட்ரஜன் தவிர மத்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நியூட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேதான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் தான் இருக்கும். இப்ப ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு புரோட்டான். இது ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 8 புரோட்டான் இருக்கும். சோ 8 புரோட்டான் இருக்கனால இவர் ஆக்சிஜனா இருக்காரு, ஒரு புரோட்டான் இருக்கனால இவர் வந்து ஹைட்ரஜனா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவர் தானே ரொம்ப முக்கியம், புரோட்டான்களோட எண்ணிக்கை தானே முக்கியம். சரியா? இதெல்லாம் எங்க உட்கருவுல, ஏன்னா புரோட்டான் எப்பவுமே உட்கரு தான், அதனால நினைச்சுக்கோ நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும். ஒரு அணுவோட உட்கருவுல இருக்கக்கூடிய அந்த புரோட்டான்கள் எண்ணிக்கையை வச்சுதான் அந்த எலமெண்ட், இந்த தனிமம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. ஓகே, கிளியர்? ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இன்னும் நம்ம அட்டாமிக் நம்பருக்குள்ள போல. இப்ப அட்டாமிக் நம்பருக்குள்ள பார்ப்போம். இப்ப அட்டாமிக் நம்பர் அப்படின்னா ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவோட அணுங்க. ஒண்ணு எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையா இருக்கும், இல்ல புரோட்டான்களோட எண்ணிக்கை. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன, ரெண்டுமே சேமா தான் இருக்கும். நம்ம சொல்லிட்டோம்ல, எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அவ்வளவு புரோட்டான்களும் இருக்கும். அதனால 10 எலக்ட்ரான் தான் 10 புரோட்டான் இருக்கும். அதனால ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும். அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை இல்ல புரோட்டான் எண்ணிக்கை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இங்கிலீஷ்ல சொல்றேன், அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன, the number of electrons or protons in an atom is called as atomic number. அட்டாமிக் நம்பர் அப்படின்னு போட்டா அதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா இசட் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. நம்மளுடைய எலமெண்ட்ல இசட், உங்களுடைய கிளாஸ்ல பீரியாடிக் டேபிள் இருந்தா இசட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு எலமெண்ட் ஏதோ ஒண்ணு சும்மா சொல்றேன் எக்ஸி அப்படின்னு போட்டு கீழே மேல எல்லாம் ஒரு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. பார்த்திருப்பீங்களா? பார்ப்போம், நம்ம லேட்டரா பார்ப்போம். We know that if you know that atomic number of atom, we can find that number of electron or proton. இப்போ நம்மளுக்கு ஒரு ரிவர்ஸ்லயும் சொல்லலாம். ஒரு தனிமத்தோடைய இல்லைன்னா ஒரு அணுவோடைய நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, இப்ப இசட் என்ற எழுத்தா சொல்லிடுவோம். ஒரு அணுவோடைய அணு எண் தெரிஞ்சுதுன்னா அந்த அணு எண்ணை வச்சு நம்ம எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையோ இல்ல புரோட்டான்களுடைய எண்ணிக்கையோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப படத்துல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப நான் வந்து ஆக்சிஜனை காமிக்கிறேன். 8p 8n அப்படி போட்டிருப்பாங்க. இப்ப 8 புரோட்டான்கள் 8 நியூட்ரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இப்படி சுத்தி எலக்ட்ரான்களும் சுத்தி வரும். எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 8 அண்ணா இருக்கும். நல்லா பாருங்க, 3 3 இப்படி 6 அண்ணா இங்க வெளியில இருக்கும், 2 அண்ணா உள்ள சுத்தும். இதுவும் 8 தான் இருக்கும். ஏன்னா 8 புரோட்டான் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். சரிங்களா? சோ 8 இருக்கனால இது வந்து ஆக்சிஜன். ஓகேவா? இதோடைய அணு எண் அப்படின்னு கேட்டா 8 அப்படின்னு நான் சொல்லலாமா? அட்டாமிக் நம்பர் அப்படின்னு கேட்டா இசட் அப்படின்னு கேட்டா 8. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சுதா? கிளியரா? ஓகே. சோ மேலே கொடுக்கப்பட்ட படங்களை நீங்க பாருங்க. ஹைட்ரஜன் அணுக்கரு பாருங்க, அதுல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். அணுக்கரு வெளியில ஒரே ஒரு எலக்ட்ரான் சுத்தி வரும், அதனால இசைச்சுக்கிட்டோம். ஹீலியத்து பாருங்க, 2 இருக்கும் 2 இருக்கும். நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசா உள்ளதுனால இதை காமிச்சேன். சரிங்களா? ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆக்சிஜன் அணு அமைப்பினை காணவும் சொல்லிட்டு. அதை நான் சொல்லிட்டேன், இது வந்து 8ஆ இருக்கும். ஓகேவா? சோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல போதும். ஒன்னா டெஸ்ட் போலாம். சோ இங்கிலீஷும் சொல்றேன். ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் 3 டயக்ராம் போட்டிருப்பாங்க. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரே புரோட்டான், வெளியில ஒரு நியூட்ரான் சுத்தும், ஒரு எலக்ட்ரான் சுத்தும். ஹீலியத்துல 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். வெளியில எத்தனை எலக்ட்ரான் சுத்து பாருங்க, 2 எலக்ட்ரான் சுத்தும். ஆக்சிஜன் எடுத்து பாருங்க, உள்ள 8 புரோட்டான் 8 எலக்ட்ரான் தான் சுத்தும். ஸோ அட்டாமிக் நம்பர் தட் இஸ் இசட் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா எப்படி போடுவீங்க, அதுல எத்தனை இது இருக்குன்னு பாருங்க. 2 புரோட்டான்ஸ், 3 புரோட்டான்ஸ், அப்ப இசட் 3 அப்படின்னு போடுவாங்க. சரியா? அவ்வளவுதான், இதுதான் அட்டாமிக் நம்பர். இஸ் இட் கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். சோ இதுல ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்கப்பா. இஃப் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 6, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிவால்விங் இன் இட்ஸ் ஆர்பிட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்க வீட்டுல வச்சு நம்மளோட ரஃப் நோட்ல செஞ்சு பாருங்க.
ஹோம்ஒர்க் மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம கிளாஸ்ல கொடுக்குற ஹோம்ஒர்க் மாதிரி முயற்சி செய்க. கார்பனுடைய அணு எண் Z6 எனில் அந்த அணுவானது அதன் அந்த சுற்றுப்பாதையில் எத்தனை எலக்ட்ரான்கள் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? அதான் நீங்க பார்க்கணும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய எண்ணை வந்து அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒன் வேர்ட் டெஸ்ட் எடுக்க போறோம். ஸோ ரெடி ஆயிக்கோங்க. பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்க சாட்டை திருத்துறதுக்கு ஏத்தாப்புல எப்படி வச்சுருங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஷோ பண்றேன். ஒன் செகண்ட். கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன். 10 கொஸ்டின்ஸ் இருக்கும்பா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ நமக்கு 6:30 அப்படிங்கிற டைம், அதாவது கொஞ்சம் ஒரு நிமிஷம் 6:29 வரைக்கும் கரெக்டாக 10 நிமிஷம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க, ஆன்சரை எழுதிக்கோங்க. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் வந்து நான் சில இதுக்கும் கேட்பேன், சில இது வந்து என்னுடைய கிளாஸ்ல வந்து ஒன் வேர்டு மாதிரி கேட்பேன், இந்த மாதிரி கேட்பேன். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கிறதுக்கு, ரீகால் பண்றதுக்கு நல்ல ஒரு மெத்தட். அப்போ மல்டிபிள் சாய்ஸ்னா நீங்க அதை ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். பிரச்சனை இல்லை. இது நீங்க ஹேண்டில் பண்ணுங்க இந்த மாதிரி ஒன் வேர்டு மாதிரி. ஸ்பீடு, வேகம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபார்முலால எப்படி இருக்கும்? எது பை எது, நடுவில் ஸ்லாஷ் போட்டு பார்த்தோம்னா டிவைட் பை டிவைட் அப்படின்னு வரும்ல, அதனால ஸ்பீட் அப்படின்னா இது ரெண்டாவது. ஒரு நிமிஷம் மாறிட்டு இப்ப ரெண்டாவது ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் சர்க்கிள். வட்டத்தின் பரப்பு. வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா மட்டும் எழுதணும். சரிங்களா? வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா அதை மட்டும் எழுதுங்க. அதாவது ஒரு நிமிஷத்துல மாறியதுனால அந்த குயிக்கா அதுக்குள்ள யோசிச்சு பாருங்க. இது நிக்கும் இந்த கொஸ்டின் நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. ஏன்னா அடுத்த கொஸ்டின் டக்குன்னு மாறிடும் நிமிஷம் கழிச்சு. ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் சர்க்கிள், தட் இஸ் வட்டத்தின் பரப்பு. எந்த கொஸ்டின் தெரியணும்னாலும் அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, புக்கை போய் ரீட் பண்ணி பாருங்க, நம்ம எந்த இடத்துல தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம புக்கு தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம புக்கை மட்டும் தெளிவா படிக்கணும். இப்போ அடுத்த ஒரு நிமிஷம்னால அடுத்த கொஸ்டின் பார்த்து, ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். கோளத்தின் கன அளவு கேட்டிருக்காங்க. கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா மட்டும் எழுதணும். அடுத்து மாறிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் சீக்கோட்டு சிசி. நம்ம பார்த்திருக்கோம் இந்த மெஷர்மெண்ட் யூனிட்ல, நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுதான் 1 லிட்டர் அப்படிங்கிறத சிசில சொல்லணும்னா எவ்வளவு சிசில சொல்லணும்? சிசில லிட்டர் சிசி. நம்ம பைக்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. 100 சிசி, 110 சிசிமாங்க. அது இதுதான் அந்த வால்யூம் கேத்தாப்புல சொல்லுவாங்க.
ஒரு லிட்டர் என்பது எத்தனை சிசி? லிட்டர். ஓகே. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு அவுன்ஸ். சப்போஸ் ஸ்க்ரீன் தெரிலனா சொல்லிருங்க. நான் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜூம் வந்து நம்மளுடைய அந்த ஷேரை வந்து கொஞ்சம் ஹேங் பண்ணி காமிக்காம இருக்கு. சில டைம் அந்த ப்ராப்ளம் வருது. இப்போ அஞ்சாவது ஒன்னோட ஒரு அவுன்ஸ் சீக்கோட்டு எத்தனை எம்எல்? இந்த ஸ்பீடு எழுதிருப்பீங்க. ஸோ ஸ்பீடு எழுதிருப்பீங்க. ஓகேவா? ரெண்டாவது ஒன்னோடு காமிக்கிறேன். ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் சர்க்கிள். வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின். வட்டத்தின் பரப்பு. ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். சரியா? இப்போ மூணாவது கொஸ்டின். ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். தட் இஸ் கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவு. ஃபார்முலா மட்டும் எழுதுங்க. கோளத்தின் கன அளவு. இருப்பீங்களா? ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு லிட்டர் என்பதை சிசியில சொல்லணும். நம்ம படிச்சிருப்போம். நம்ம மெஷர்மெண்ட்ல இந்த ஒன்னால இருக்கு. அப்படிதானே? லிட்டர் சிசி அப்படின்னா எவ்வளவு சிசிங்கிறத ஒரு லிட்டர் சொல்லுவோம். நம்ம பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிசி அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். லிட்டர் சிசி. ஓகே. இப்போ அஞ்சாவது ஒன்று பார்க்கலாம். ஒரு அவுன்ஸ் எத்தனை எம்எல்? அவுன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம மில்லி லிட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால வந்து எம்எல், எத்தனை எம்எல் ஒரு அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து நிறைய இதுதான் கேள்விப்படும். எண்ணெய் ஊத்துற இடத்துல, பால் ஊத்துற இடத்துல இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துற இடத்துல தெரியல. நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. அவுன்ஸ் அவுன்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுவோம். ஒரு அவுன்ஸுங்கிறது மில்லி லிட்டர்ல சொல்லணும்னா எவ்வளவு?
ரைட் நாட் சேஞ்ச் திருப்பியுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸ்லைடு தெரிலன்னு நாங்க. ஸோ அந்த அஞ்சாவது ஒண்ணுல இருந்து காமிக்கிறேன். ஒரு ounce. ஆறாவது ஒன்று போவோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. எஸ்ஐ அலகு தான் எழுதணும், அடர்த்தியோடைய எஸ்ஐ அலகு. இந்த ஒன்னோட தெரியும் நினைக்கிறேன். ஸ்கிரீன் உங்களுக்கு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி. சரிங்களா? யாராவது ஒன்னோட போலாம். யாராவது ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். டென்சிட்டியோட ஃபார்முலா கேட்டிருக்கேன். டேஷ் பை டேஷ். அடர்த்தி அப்படின்னா டேஷ் பை டேஷ். ஃபார்முலா படிச்சுக்கணும். நான் அது கூட அந்த இதை அனிமேஷன் போட்டு ஒன்று காமிச்சு திருப்பி திருப்பி சொன்னேன். அடர்த்தினா இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டேஷ் பை டேஷ். அடர்த்தி என்பது டேஷ் பை டேஷ். எட்டாவது ஒன்னோட போலாம். ஒரு வானியல் அலகு ஒரு 1 AU டேஷ் மீட்டர்ல எழுதணும். அதுல வேற ஏதாவது அலகுல இருக்கலாம். அதை கூட மீட்டர்ல எழுதணும். மீட்டருக்குன்னு ஃபைனலா ஒண்ணு வச்சிருப்போம். ஒரு வானியல் அலகை மீட்டர்ல சொல்லணும்னா என்ன? எட்டாவது ஒன்னோட தெரியும் நினைக்கிறேன். சரியா? ஒரு ஏயு 1 AU அப்படிங்கிறது மீட்டர்ல சொல்லணும். ஒரு வானியல் அலகை நம்ம மீட்டர்ல சொல்லணும். ஸோ நைன்த் ஒன்னோட பாத்தீங்கன்னா ஒரு லைட் இயர் அப்படிங்கிறது மீட்டர்ல எழுதணும். எப்படி போனது நீங்க மீட்டர்ல எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நீங்க மீட்டர்ல எழுதணும். சரிங்களா? ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத நீங்க மீட்டர்ல எழுதணும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு சம் இருக்கு. அதனால கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா எழுதிக்கோங்க. ஒரு லைட் இயர் அப்படிங்கிறத டேஷ் போட்டுக்கோங்க மீட்டர். ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத டேஷ் போட்டு மீட்டர் போட்டுக்கோங்க. மீட்டர்ல எழுதணும். சரிங்களா? யோசிச்சு பாருங்க என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். இப்போ லாஸ்ட் ஒன்னோட போலாம். சம் இதுன்னா a sphere is made from copper whose mass is 3000 kg. If the density of the copper is 8900 kg per meter, மீட்டர் கியூப் வரும். சரிங்களா? மீட்டர் கியூப் யூனிட் போடணும். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு போட்டிருக்கேன். கேட்டிருக்கேன். அதாவது தாமிரத்தால் செய்யப்பட்ட ஒரு கோளத்துடைய நிறை பார்த்தீங்கன்னா 3000 கிலோகிராம். தாமிரத்தோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா 8900 பெர் மீட்டர் கியூப் நீல். கோலத்தினோட பருமன் கேட்டேன். அப்ப என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தாமிரத்தோடைய அது தாமிரத்தால் செய்யப்பட்ட கோலத்தோடைய நிறை பார்த்தீங்கன்னா நிறை கொடுத்துருக்கேன். அந்த தாமிரத்தோடைய அடர்த்தி கொடுத்துருக்கேன். அந்த கோலத்தோடைய பருமன் கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. இது ஒரே 1 மினிட் குயிக்கா எழுதுங்க. இதோட கிளாஸை முடிச்சிடலாம். எதுவும் டவுட் இருந்தா டவுட்டையும் கேளுங்க. இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் கேளுங்க.
ஓகேவா? ஒரு நிமிஷம் இன்னொன்னு டக்குனு ஆயிடுச்சு. ஓகேப்பா. ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேல்யூ எழுதிச்சுக்கோங்க. 3000 kg, 8900 kg per meter cube. அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். சரியா? ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் நிறைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.